ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு ராசிக்காரராக இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய மாற்றம் இருக்கும். ஏன்னா கிரக மாற்றங்கள் மூலமாக தானே மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படுது. ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறியிருக்காரு. அடுத்து 8ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவானுடைய மாற்றம் இருக்குது. செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறப்போகிறாரு. அடுத்து 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவானுடைய பயிற்சி. சூரியன் பார்த்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 22ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கும், 29ஆம் தேதிக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ரண ருணு ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் சிம்மராசினியர்களுக்கு பலன்களானது கிடைக்க போகுது. ஸோ 8ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்பவே பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. அதுவும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே எப்போதுமே வந்து திட்டமிட்டு கரெக்டாக வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே ஒரு ப்ராப்பராக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுல சிம்மராசி நேயர்களில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பரபரப்பாகவே இருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தையும் நல்லா நடத்த தெரியும். எப்படி என்ன செய்யணும், என்ன எவ்வளோ ஒரு 10 ரூபா பணம் வருமானம் கிடைக்குதுன்னா கூட அதை வச்சு அவங்களோட குடும்பத்தை லீட் பண்ண சொன்னால் கூட சிம்மராசி நேயர்களால் நிச்சயமாக முடியும். அவர்களுடைய மிகப்பெரிய மைனஸே என்னென்னா அந்த முன்கோபம் மட்டும்தான். தேவையில்லாமல் கோபப்படுவாங்க. ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா மிக மிக மாற்றங்கள் காத்துட்ருக்கு. என்னடா அது அஷ்டம சனிக்காலம் வேறு இவங்க வந்து மாற்றம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். நம்ம வந்து சனி பகவானை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடாது. மற்ற கிரகங்களும் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம செய்த பூர்வ புண்ணியங்கள் இருக்குது. இதுக்கு ஏற்ப தான் வந்து சனி பகவானே பலன்கள் நமக்கு வந்து கொடுப்பாரு. நாம் ஒருத்தங்களை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்கோம், நல்ல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கோம், 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுருக்கோம், யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் தான் நம்ம இருந்திருக்கோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக சனி பகவான் அவருடைய ஆதிக்கம் பெற்ற காலங்களில் நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. பெருசாக வந்து கெடு பலன்களை வந்து கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாகவோ அல்லது பண ரீதியாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 9வது இடத்துல வந்து இருக்க போகிறாரு. ஸோ அதனால் பண விஷயத்துலாம் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் எல்லாம் கொடுப்பாருங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் அனுசரித்து போக கற்றுக்கோங்க. சனி வேறு 8ல் இருக்கிறாரே என்ன பண்ண போகிறாரு அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா இவர் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மறந்துடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்கவே மாட்டார். கண்டிப்பாக வேலையில் முன்னேற்றம் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சியானது இருக்குங்க. அதனால் கட்டாயமாக சிம்மராசியுடைய பெண்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. ஸோ தொழிலில் நீங்கள் பட்டையை கிளப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் என்ன தான் உங்களை வந்து தடுத்தாலுமே கூட, பணியாட்களால் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட, முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருக்கோ நீங்கள் மனசார வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம், அவங்களும் நமக்கு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் முதல்ல நமக்கு அதுக்கு வழிவிடணும். குலதெய்வம் நமக்கு அருள் கொடுக்கணும். அதனால் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் 3 முறை வந்து பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2.5 ஆண்டுகள் அஷ்டம சனி இருக்கக்கூடிய நாட்களில் உங்களால் எப்பெல்லாம் குலதெய்வத்துக்கு போக முடியுமோ போயிட்டு வாங்க. ஸோ மாதம் ஒரு முறை என்னால் போக முடியும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்களுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க மட்டும்தான் அவங்கள வந்து கைப்பிடிச்சு காப்பாற்ற போகிறாங்க. அதனால் அவங்கள நம்ம வந்து வணங்குறத விடவே கூடாது. கட்டாயமாக நேரம் கிடைக்கும் போது போயிட்டு வந்துடுங்க. இந்த டைமில் அதுவும் பெண்கள் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முழுமையான முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துட முடியும். அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அதற்குரிய வாய்ப்புகளும் இந்த டைமில் வந்து இருக்குது. ஸோ அஷ்டம சனி காலத்தில் இப்படி ஒரு பாக்கியம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க.
பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைய செய்வீங்க, அவங்களுக்காக நீங்கள் நிறைய பாடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக இது வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் இந்த வருடங்களில் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து கருத்தரிக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போது வந்து செயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும் பொழுது அந்த டைமில் வந்து நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ சிம்மராசியுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் அவங்கள ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக நல்லா வந்து பராமரிக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி காலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளானது ஏற்படும். உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலுமே கூட அதை உடனே போய் மருத்துவரை அணுகி அதை வந்து கரெக்டாக பார்த்து சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இல்லைன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுத்துடும். ஸோ கண்டிப்பாக சிம்மராசி உடையவங்க யாராக இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவியாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு அடிக்கடி மூட்டு வலி, நெஞ்சு வலி இதெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது எனக்கு அப்படின்றவங்களாம் கரெக்டாக வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுடைய பாடியை வந்து செக்கப் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பெருசாக பாதிப்புகளை கொடுக்கல அப்படின்னாலுமே கூட நாம் முன்னாடி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வியாபாரிகளுக்கெல்லாம் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ உருவாகும். நிறைய பயணங்கள் அதுக்காக போயிட்டு வருவீங்க. இதனால் வியாபாரம் மற்ற ஊர்களில் வந்து செழித்து வளருவதற்கு நிச்சயமாக ஒரு சாதகமான காலமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு வீட்டில் நிறைய அங்கீகாரத்தை வந்து இது வரைக்கும் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களுக்கு இனி வீட்டில் மதிப்பு, அங்கீகாரம் எல்லாமே வந்து கிடைக்கும். கணவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆளாக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் நீங்கள் குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நிறைய கதாபாத்திரங்கள் வந்து கிடைச்சாலுமே கூட அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கவலையெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பெரிய வாய்ப்புகள் ஏதாவது வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. சக மாணவர்களோட விடுமுறையில் நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்திருப்பீங்க. சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு தொகையை வச்சு உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. படிப்பில் சரி கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும். இல்லைனா வந்து நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியாமல் போயிடும். கட்டாயமாக சிம்மராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணுங்க. ஆனால் அதுக்காக பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயம்படுத்தவும் வந்து விரும்பலை. ஏன்னா கட்டம் என்ன சொல்லுது, கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து சாதகமாக இருந்தாலுமே கூட அதற்கேற்ற பாதகங்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கும் பொழுது நமக்கே வந்து தெரிஞ்சிடும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து உங்களை வந்து சரிப்படுத்திக்கோங்க, ப்ராப்பராக இருங்க, வீண் விவாதங்கள்லாம் தலையிடாதீங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா போதும், கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கலாம். நான் இதெல்லாமே வந்து சோதனைக்குரிய ஒரு காலகட்டம். சனி பகவான் நம்மளை வந்து சோதித்து பார்ப்பார். நம்மளுடைய செயலாற்றல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைம். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நீதிமான், கர்மகாரகன், தொழில்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களோடு இருக்கக்கூடியவர். குறிப்பாக ஆயுள்காரகனும் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். நமக்கு அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன உபாதைகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை எல்லாம் வைக்கத்தான் செய்வார். அவருடைய பணியை செய்யும் பொழுது நாமளும் நம்மளுடைய பணிகளை வந்து தொடர்ந்து செய்யணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு நிவாரணமாக முன்னாடி சொன்ன மாதிரியே குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறத தவிர வேறு வழியே கிடையாதுங்க. உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமாக உங்களை வந்து காத்து கொடுக்கும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய தான தர்மங்கள் வந்து உங்களை வந்து நிச்சயம் காப்பாற்றி கொடுக்கும். அதனால் தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறைகளை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் சிம்மராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிம்மராசியுடைய நேயர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இதனுடைய பாதிப்புகளை அவங்களும் வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ அது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகளை வந்து கொடுக்கலாம். அதனால் சிம்மராசி நேயர்கள் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டே குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வாங்க.
இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.